வணக்கம். அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 23 ஆகஸ்ட் 2009 முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். தமிழக முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா மிக சிறப்பாகவும் கோலாகலமாகவும் கொண்டாடப்பட்டதாகவும் மக்கள் ஆர்வத்துடன் கடைகளுக்கு சென்று விநாயகரை வாங்கி வழிபட்டதாகவும் இந்தியா முழுவதுமே விநாயகர் சதுர்த்தி மிக சிறப்பாக நடந்து முடிந்ததாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவின் தலைமை நீதிபதி KG பாலகிருஷ்ணன் அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் இந்தியாவில் உள்ள அனைத்து நீதிபதிகளும் தங்களுடைய சொத்து கணக்குகளை காண்பிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருப்பதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியின் ஆணி வேரான முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயை அவருடைய இல்லத்தில் பாரதிய ஜனதாவிலிருந்து விலகிய ஜஸ்வந்த் சிங் அவர்கள் சந்தித்து ஆசி பெற்றதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் பன்றிக் காய்ச்சலுக்கு மேலும் 4 பேர் உயிர் இழந்திருப்பதாகவும் இதுவரை இந்தியாவில் 66 பேர் பன்றிக் காய்ச்சலுக்கு உயிரிழந்திருப்பதாகவும் இது வேகமாக நாடு முழுவதும் பரவிக் கொண்டிருப்பதாகவே தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி அத்வானி தலைமையில் சிதறி சின்னாபின்னம் ஆகும் நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதற்கு மேலும் ஒரு காரணம் உருவாக்கியிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் குல்கர்னி அக்கட்சியிலிருந்து விலகுவதாகவும் மேலும் அடிப்படை கொள்கையிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி விலகுவதாக ஒரு குற்றச்சாட்டு உள்ளதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி நம்முடைய அரசியல் கருத்து கேட்டபோது அத்வானி நம்பி இந்திய மக்கள் ஓட்டளித்து அவர் பிரதமராக அமர்ந்திருந்தால் நாட்டையே தீவிரவாத கும்பலுக்கு அடகு வைத்திருப்போரோ என்ற ஒரு பயம் தற்போது எழுந்திருக்கிறது மக்களிடம் என்று அவர்கள் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள். பீகார் மாநிலத்தில் ரோந்து படையினர் மீது மாவோயிஸ்டுகள் தாக்குதல் நடத்தியதில் நேற்று ஒரு போலீஸ்காரர் உயிர் இழந்ததாகவும் இதன் எண்ணிக்கை 5ஆக உயர்ந்துள்ளதாக பீகார் தலைநகர் பட்னாவிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் டி ராஜா அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் தமிழ் ஈழ நாட்டில் உள்ள அகதிகள் முகாம்களில் அப்பாவி தமிழர்கள் அடைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்படுவதாக வரும் தகவலை உடனடியாக இந்தியா தலையிட்டு தடுத்து நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியிருப்பதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தென்கொரிய அதிபரை வடகொரிய தூதர் சந்தித்து பேசியதாகவும் இரு நாட்டு உறவுகளை மேம்படுத்துவதற்காக இந்த பேச்சுவார்த்தை நடந்ததாக சியோலில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. நைஜீரிய நாட்டில் இஸ்லாமிய தீவிரவாதிகள் பலர் அரசுடன் சரணடைந்ததாகவும் அவர்களிடமிருந்து ஏராளமான வெடிபொருட்கள் கைத்துப்பாக்கிகளை அவர்கள் அரசிடம் ஒப்படைத்துள்ளதாக நைஜீரியாவில் இந்த தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாகிஸ்தான் அரசு சைனாவிடம் தங்கள் நாட்டில் நவீன மயமாக்கப்பட்ட புது துறைமுகத்தை உருவாக்கி தர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுவித்திருப்பதாகவும் இதேபோல நவீன துறைமுகம் தற்போதில் இலங்கையில் கட்டப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த 2 துறைமுகத்தையும் வைத்து இந்தியாவை எந்த நேரத்திலும் சைனா தாக்குவதற்கு வழி வகுத்து வருவதாகவே செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை
23 ஆகஸ்ட் 2009 பிற்பகல் 1:30 மணியில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். வட தமிழ்நாட்டில் மேகங்கள் காணப்படுகின்றன. சில இடங்களில் மழை பெய்து கொண்டிருப்பதாகவே தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சென்னையிலும் இடியுடன் கூடிய லேசான மழை பெய்து வருவதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. திருப்பதியில் அதிக மழை பெய்து கொண்டிருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. அதற்கு முக்கிய காரணம் திருப்பதியில் அடர்ந்த மலைகளும் காடுகளும் இருப்பதால் சிறிய மேகத்தின் மூட்டம் கூட மழையாக பெய்து விடுவதாகவே இந்த படத்தின் மூலம் தென்படுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்திகளில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.